Hi children, welcome to Sai's Academy. I am your zoology teacher Rajeshwari. Today we see about the cockroach. The zoological name is Periplanata americana. See this classification: phylum Arthropoda, class Insecta, order Platodia, genus Periplanata, species americana. ஃபைலம் பாருங்கள் ஆத்ரோபடானா இதில் மெயின் கேரக்டர் என்னது? தே ஹாவ் தி ஜாயிண்டட் லெக்ஸ். கிளாஸ் இன்செக்டா, ஆல் இன்செக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் குரூப். எஸ்பெஷலி ஸ்பைடர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இந்த கிளாஸில் வராது, அது வந்து வேறு ஒரு கிளாஸில் இருக்கும். Because they have the 8 legs in their body. இங்கே வந்து எப்படி இருக்கும், thoracic ரீஜியனில் 3 pairs தான் இருக்கும். இன்செக்டா கிளாஸில் 3 pairs ஆஃப் லெக்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்பைடர் வந்து எதில் வராது, இந்த கிளாஸ் இன்செக்டால் வராது. அப்போ பெக்குலியர் கேரக்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஃபைலமோ கிளாஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஆர்டர் வந்து பிளாட்டோடியா, ஜீனஸ் வந்து என்னது பெரிப்ளானாட்டா, ஸ்பீசிஸ் வந்து அமெரிக்கானா. அது பெரிப்ளானாட்டா அமெரிக்கானா தனித்தனியாக அன்லைன் பண்ணிடணும். நீங்கள் ஜீனஸ் ஸ்பீசிஸ் எழுதுவீங்க இல்லையா, அப்போது இங்கே இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்காங்க. காக்ரோச் இஸ் ஏ டிபிக்கல் காஸ்மோபொலிட்டியன் இன்செக்ட்ஸ். அது என்னப்பா காஸ்மோபொலிட்டியன் இன்செக்ட்ஸ்? தே ஆர் ப்ரெசன்ட் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா பக்கமே இந்த இன்செக்டை பார்க்க முடியும். அண்ட் எக்ஸிபிட்ஸ் ஆல் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்செக்டா. கிளாஸ் இன்செக்டாவோட எல்லா கேரக்டர்ஸுமே இந்த காக்ரோச்சில் இருக்குது. என்னென்னது? பாடி ரீஜியன் ஹாவ் தி ஹெட், thorax, abdomen. In the thorax region they have the 3 pairs of jointed legs and 2 pairs of wings. இதெல்லாம் என்னது? காமன் கேரக்டர்ஸ் ஆஃப் த காக்ரோச் ஆர் கிளாஸ் இன்செக்டா. இதில் பாடி கலர் பாருங்கள். ஜெனரலி காக்ரோச்சஸ் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆர் பிளாக் பாடிட் வித் தி லைட் ப்ரௌன் மார்ஜின் இன் த ஃபஸ்ட் thorax region, the first thoracic segment. They are omnivorous. ஆம்னிவோரஸ்னால் என்னதுப்பா, சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்கள்ல. ஆம்னிவோரஸ் தே ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லாத்தையுமே சாப்பிடும். வெஜிடேட்டிவ் ஆர் நான் வெஜிடேட்டிவ், என்ன கிடைக்குதோ அது எல்லாமே சாப்பிட்டுக்கும். அதுதான் என்னது ஆம்னிவோரஸ். தென் நக்டர்னல் மீன்ஸ் தே ஆக்டிவ் இன் நைட் டைம். நக்டர்னல் அனிமல் அது இரவு நேரங்களில் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு தேவையான ஃபுட்லாம் அப்போ தான் என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணி எடுத்துக்கும். டார்க் அப்போல்லாம் ஈஸியாக வந்து ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணலாம் இல்லையா. பகல்லாம் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க இல்லையா வீட்டில், அதனால் இது என்ன பண்ணோம், நைட்டில் இது சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லிவ் இன் டேம் அண்டு வார்ம் பிளேசஸ். எங்கிட்ட மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வார்ம் பிளேசஸ் and are quite common in kitchen, hotels, bakeries, restaurants, warehouse, sewage and public places. எல்லா இடத்துலையும் இந்த காக்ரோச் இருக்கும். அதுக்கு ஃபுட்டு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளானட்டா இஸ் அ கர்சோரியல் என்ன போட்டிருக்காங்க, ஸ்விஃப்ட் ரன்னர் அனிமல். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கேருந்து பறக்குது இல்லையா, அதான் என்னது ஸ்விஃப்ட் ரன்னர். இட் இஸ் டயீசியஸ் என்னப்பா, டயீசியஸ்னா என்னது? தே ஹாவ் தி போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன் தி செப்பரேட் அனிமல். தனித்தனியாக இருக்கும், ஆண் பெண் என்று தனியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்டு ஓவிபேரஸ், முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும். எக்ஸிபிட்ஸ் பேரண்டல் கேர். இங்கே வந்து என்ன கிடையாது, பேரண்டல் கேர் கிடையாது. அது பாட்டு முட்டையை போட்டுச்சா குஞ்சு அதுவாக வெளியில் வந்து அதுவாக ஃபுட்டு வந்து சர்ச் பண்ணிக்கும்.
இங்கே வந்து எக்ஸ்ட்ராலாம் பேரண்டல் கேர் ஒரு ஃபீட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு அதோட யங் ஒன்னை போய் பார்த்துக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அங்கங்கே போய் வரிசையாக எக்லே பண்ணோம், அதுலேருந்து யங் ஒன்ஸ் வரும். தே கேரி வித் தம் ஹார்ம்ஃபுல் ஜெம்ஸ். என்ன பண்ணுதாம்மா, ஹார்ம்ஃபுல் ஜெம்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. வேரியஸ் பேக்டீரியல் டிசீஸ் லைக் காலரா, டயரியா, டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு அண்டு ஹென்ஸு நோன் அஸ் த வெக்டர்ஸ். வெக்டர்ஸ்னால் என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. இது என்ன கடத்துது, பூரா டிசீஸையும் கடத்துது. அதனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே என்ன பண்ணோம், நீங்கள் ஓப்பனாக வச்சிங்கன்னா அது என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து கடித்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போயிருக்கோம். அப்போ அதோட மவுத் பார்ட்டில் என்ன இருந்திருக்கும், இந்த பாக்டீரியல் ஜெர்ம்ஸ்லாம் இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இதெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். அதனால் இது வெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மார்ஃபாலஜி பாருங்கள். தென் மார்ஃபாலஜின்னு என்னது, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் தான். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தா இந்த அடல்ட் காக்ரோச் ஆர் அபவுட் 2 to 4 centimeter லென்த்து அண்ட் அபவுட் 1 centimeter இன் விட்த்து. அகலம் வந்து எவ்வளோ இருக்காமா, 1 centimeter இருக்குது. லென்த் வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, 2 to 4 centimeter இருக்குது. த பாடி ஆஃப் காக்ரோச் இஸ் கம்ப்ரஸ்டு டார்சோ வென்ட்ரலி. அப்படி சப்பட்டையாக இருக்கும் இல்லையா, டார்சோ வென்ட்ரலி கம்ப்ரஸ்டு. இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஆமையெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி டார்சோ வென்ட்ரலி. ஆமையோடைய ஃப்ளாட் பாடியாக இருக்கும். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் என்னது, இருபக்க சமச்சீர். அந்த பாடியை வந்து பிரித்தோம்னா ஈக்குவல் 2 halves கிடச்சுன்னா என்னது, அது பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். செக்மெண்டட் பாடி எப்படி இருக்குது, செக்மெண்டட் பாடியாக இருக்குது. அண்ட் இஸ் டிவிசிபிள் இன்டு 3 distinct ரீஜியன். என்னென்ன இருக்குது, 3 distinct ரீஜியன் என்ன, ஹெட், thorax, abdomen. இந்த 3 ரீஜியன் இருக்குது. த என்டையர் பாடி இஸ் கவர்டு பை எ ஹார்டு ப்ரௌன் கலர்டு கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும். ஹெட்டு, thorax, abdomen இந்த இன்செக்டாக்கு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது. எக்ஸோஸ்கெலிட்டன் ஆல்ரெடி ஐ டோல்டு ஒரு பாடி சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான். இப்போ நமக்கு வந்து எண்டோஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது நமக்கு. இதுக்கு வந்து வெளியில் இருக்குது சம் கைட்டினியஸ் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்லையே, அதுதான். இதுக்கு எர்த்வம்க்கு என்ன பார்த்தோம், ஹைட்ரோஸ்டாட்டிக் எண்டோஸ்கெலிட்டன் பார்த்தோம். அதோட பாடி சீலோமிக் ஃப்ளூயிடே என்ன பண்ணோம், ஸ்டிஃப் அண்ட் ரிஜிடாக அதுக்கு பாடியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன் ஈச் செக்மெண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹேஸ் ஹார்டன் பிளேட்ஸ் கால்டு ஸ்க்ளீரைட்ஸ். அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா ஹார்டன் பிளேட்ஸ் கால்டு ஸ்க்ளீரைட்ஸ் சொல்கிறாங்க. அந்த பிளேட் தனித்தனி ஈச் செக்மெண்ட்டில் தனித்தனியாட்டு என்ன இருக்குது, எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது. ஹார்டன் பிளேட்ஸ் கால்டு ஸ்க்ளீரைட்ஸ். இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும். விச் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ டெலிகேட் எலாஸ்டிக் ஆர்டிகுலர் மெம்பரேன் ஆறு ஆர்த்ரோடயல். அந்த விங்ஸ் சொல்ல வராங்க. விச் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ டெலிகேட் அண்டு ஆர்டிகுலர் மெம்பரேன். அதுக்கு அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த செக்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஹார்ட் அண்ட் பிளேட்ஸாக இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறக்கூடிய இடம் எப்படி இருக்குது, இட்ஸ் ஜாயிண்டட் பை எ டெலிகேட், ரொம்பவே மெம்பரேனஸாக இருக்கும். தின் மெம்பரேனஸ் எலாஸ்டிக் ஆர்டிகுலர் மெம்பரேன். ஓகே, see this structure of cockroach. மெம்பரேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த செக்மெண்ட்டுக்கு இடையில ஒரு டார்க் பேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் என்னது, அந்த ஆர்டிகுலர் மெம்பரேன். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், காம்பவுண்ட் ஐ இருக்குது,
ஹெட் ரீஜனில் ஆண்டனா, காம்பவுண்ட் ஐ, அப்புறம் ப்ரோதாராக்ஸ் இருக்காமா, மெட்டாதோராக்ஸ். தோராக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்குது. மீசோதாராக்ஸ், ப்ரோதாராக்ஸ், மீசோதாராக்ஸ், மெட்டாதோராக்ஸ் இருக்குது. அப்புறம் பாடி வந்து அப்டாமன் ரீஜனில் என்ன இருக்கும்? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். ஆனல் செர்சின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஃபீமேலுக்கு வந்து என்ன இருக்கும்? மேலுக்கு வந்து ஆனல் சீட்டேன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? மேலுக்கு வந்து ஆனல் ஸ்டெயில்ன்ற சம் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஒரு நீட்சி மாதிரி வளர்ந்துருக்கும். இதானது எக்ஸ்டர்னல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீமேல் அண்டு மேல். ஹெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க பாருங்கள். தென் அப்டாமனில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அந்த ஏனல் ஸ்டைல்ன்றதான் என்னது? அந்த மேல் அனிமலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மவுத் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்டனா வந்து அது ஃபார் சென்சரி ஆர்கன். ஆண்டனா இஸ் அ சென்சரி ஆர்கன் கனெக்டட் டு தி பிரெயின். அதுக்கு வந்து என்ன இருக்காது? கிளியர் விஷன் இருக்காது. அப்போ அது ப்ரே வந்து அது ஸ்மெல் மூலமாக தான் என்ன பண்ணோம்? அல்ஃபேக்டரி லோபுக்கு வந்து இந்த ஆண்டனே தான் என்னது பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிலா நிறையா அதோட மவுத் பார்ட்ஸ் வந்து துருவு தாடைன்னு சொல்லுவாங்க. லேப்ரம், லேபியம், நம்ம அப்பர் ஜா லோயர் ஜா இருக்கு இல்லையா? அது மாதிரி லேப்ரம், லேபியம் இருக்கும். அடுத்து லேபியல் பல்ப்பு. அதை ப்ரே வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு லேபியல் பல்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து மேக்ஸிலரி பல்ப் இருக்குது. இதெல்லாமே நம்ம அந்த ப்ரே ஹோல்ட் பண்ணி அப்படி கடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதானது. இது வந்து 5 மார்க்லாம் வரும். இதெல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா? போட்டு அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். கரெக்டாக இவங்களை லேபிள் பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி தான் பென்சிலை வச்சு அழகாக யூனிஃபார்மாக லேபிள் பண்ணணும். அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று மொட்டைத்தள்ளியில் முடி முளைச்ச மாதிரி லேபிள் பண்ணக்கூடாது. ட்ராயிங்க்கு வந்து பயாலஜியை பொறுத்த மட்டுக்கும் ட்ராயிங் நல்லா பர்ஃபெக்டாக போடணும். அப்புறம் கரெக்டாக லேபிள் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ லெட்டஸ் கண்டினியூ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆர்த்தோடயல் மெம்ப்ரெயின். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில என்ன இருக்காமா? அந்த மெம்ப்ரெயின் தான் ஜாயின் பண்ணுது. த ஸ்க்ளீரைட்ஸ் ஆஃப் த டார்சல் சைடு ஆர் கால்டு டெர்ஜிட்ஸ். இதெல்லாமே ஒன் வேர்டில் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தோஸ் ஆன் த வென்ட்ரல் சைடு, அது வந்து டார்சல் சைடில் டெர்ஜிட்ஸ்னு சொல்கிறாங்க. தோஸ் ஆன் தி வென்ட்ரல் சைடு, அதோட வயிற்று பகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்சல் சைடுனா முதுகு பகுதி, வென்ட்ரல் சைடுனா வயிற்று பகுதி. எல்லா அனிமல்ஸ்க்கும் அப்படி தான். நமக்குமே டார்சல்னால் முதுகு பகுதி, வென்ட்ரல் சைடுனா என்னது? வயிற்று பகுதி. ஆர் கால்டு ஸ்டெர்னைட்ஸ். அதுக்கு பேர் வந்து இந்த ஸ்டெர்னைட்ஸ். இது டெர்ஜிட்ஸ், ஸ்டெர்னைட்ஸ். அண்ட் தோஸ் லேட்ரல் சைட்ஸ் ஆர் கால்டு ப்ளூரைட்ஸ். லேட்ரல் சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ளீரைட்ஸ் பேர் என்னது? ப்ளூரைட்ஸ். த ஹெட் ஆஃப் த காக்ரோச் இஸ் ஸ்மால். ஹெட் வந்து ஸ்மாலாக இருக்குது. ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்குது. லைஸ் அட் தி ரைட் ஆங்கிள் டு தி longitudinal axis of body. The mouth parts are directed downwards. கீழ் நோக்கி இருக்காமா? ஸோ இட் இஸ் ஹைப்போக்னாத்தஸ். அந்த ஃபிஷ்ஷில் பார்த்தோம் இல்லையா? அந்த ஷார்க் ஃபிஷ்ஷில் என்னது? ஏக்நேத்தான்ற ஒரு ஃபிஷ் பார்த்தோம். அப்புறம் வந்து என்னது? அந்த அந்த நேத்தானா என்னது? அதோட மவுத்து தான். அரேஞ்ச்மெண்ட் மவுத்தை பொறுத்து அதுக்கு நேம் கொடுக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்தாஸ் வந்துச்சு இல்லையா? ஏக்நாத்னா என்னது? ஜாலஸ். ஷார்க்குமே ஏதோ ஒரு நேத்தாஸ் தான் வந்துச்சு. ஹைப்போ நாத்தாஸ், அதோட மவுத் பார்ட்ஸ் வந்து இப்போ டைரெக்டாக டவுன்வர்ட்ஸ் கீழ் நோக்கி இருக்கிறதுனால ஹைப்போ நாத்தாஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூசன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். எப்படி ஃபார்ம் ஆகுது? 5 செக்மெண்ட்ஸ் சேர்ந்தால் என்னது? இந்த மவுத் பார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஷோஸ் கிரேட் மொபிலிட்டி இன் ஆல் டைரக்ஷன். எல்லா பக்கமே அதோட மவுத் நமக்கு வந்து எப்படி தான் இருக்கும், அப்பர் ஜா லோயர் ஜா இருக்கும். அப்படி எதுக்கு லோயர் ஜான தான் என்னது நமக்கு மூவபிள் ஜாயின்ட்ஸ். மெல்லும் போது என்ன பண்ணுவோம், அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். ஆனால் அப்பர் ஜா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுதாம்மா, எங்கேனாலும் எனி டைரக்ஷன் என்ன பண்ணுமா, திருப்பிக்கிட்டு என்ன பண்ணோம், அது பாட்டு சூவ் பண்ணோம். டியூ டு த ஃப்ளெக்சிபிள் நெக்கு. அதை வந்து அந்த நெக்லேயுமே இந்த எதுனாலனா ஃப்ளெக்சிபிள் நெக் இருக்காமா, அதனால் எந்த பக்கம்னாலும் திரும்புகிற அளவுக்கு இருக்குது. த ஹெட் கேப்சூல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் லார்ஜ் சென்சைல் ரெனிஃபார்ம் காம்பவுண்ட் ஐஸ். இதில் வந்து காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது. நமக்குலாம் வந்து எப்படி இருக்கும், பைனாக்குலர் விஷன் சொல்லுவாங்க நமக்கு. இங்கே காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது. அதாவது நிறையா செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஐஸில் வந்து நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இமேஜோட இமேஜ் வந்து படும். ஏதோ ஒரு உருவம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் கிளியராக நம்மளை மாதிரி கிளியர் விஷன்லாம் அதுக்கு இருக்காது காம்பவுண்ட் ஐஸ்னால். அப்புறம் பார்த்திங்கன்னா எ பேர் ஆஃப் என்ன இருக்குது, எ பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது. தென் என்ன இருக்குது, எ பேர் ஆஃப் ஆண்டனே அண்ட் அப்பெண்டேஜஸ் அரௌண்ட் த மவுத்து. ஆண்டனே இருக்குது, பேர் ஆஃப் ஆண்டனே இருக்குது, அண்டு அப்பெண்டேஜஸ் இருக்குது அரௌண்ட் த மவுத்தை சுற்றி இருக்கு. ஆண்டனே ஹாவ் த சென்சரி ரிசெப்டார். ஆண்டனே தான் எனக்கு ஹாவ்ஸ் தி சென்சரி ரிசெப்டார்ஸ் அண்ட் தே தட் ஹெல்ப் இன் த மானிட்டரிங் த என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த ஆண்டனே தான் யூஸ் ஆகுது. ரிசெப்டான ரிசீவ் தி ஸ்மெல்ஸ். ஆல்ஃபாக்டரி லோப் இருக்கு இல்லையா, ஸ்மெல். அந்த ஆண்டனே வந்து நம்மளோட நோஸ் செய்கிற வேலை தான் அந்த ஆண்டனே செய்யுது. பக்கத்தில் வந்து அதோட என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோம். ப்ரே எப்படி இருக்குது, ப்ரே பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோம். த அப்பண்டேஜஸ் ஃபார்ம் த மவுத் பார்ட்ஸ் விச் ஆர் பைட்டிங். அது பக்கத்தில் வந்து என்ன இருக்குது, அப்பண்டேஜஸ் இருக்குது. இந்த லேபியம்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணோம், எரிச்சல் காரணம் முடிச்சு வைங்களேன், நான் கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன்.